2013 பிப்ரவரி 14 காலையில் அகமதாபாத்தில் குடியிருக்கிற கிருஷ்ணன் என்ற ஒரு நபருக்கு ஒரு கோல் வருகுது. அதை எடுத்து பேசுறப்போ அதில் பேசின நபர் கிருஷ்ணனோட மருமகன் தருண்குமார் என்று தெரிய வருகுது. படத்த குரலோட அழுது கொண்டு பேசின மருமகன் கிட்ட என்ன ஆச்சு என்று கேட்டப்போ அவர் சொன்ன பதில் கிருஷ்ணனோட குடும்பத்தையே நடுநடுங்க வச்சிருக்கு. வீட்டை திருடங்க வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க. அதோட திருடங்க உங்க மகளை, அதாவது தருணோட மனைவியும் கிருஷ்ணனோட மகளுமான சாஜினிய கொலை பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு போன்ல பேசின தருண் கிருஷ்ணன் கிட்ட சொல்லி இருக்கான். காலையிலேயே தருண் சொன்ன அந்த செய்தியை கேட்டு கிருஷ்ணனோட மனைவி, சாஜினியோட சொந்தக்காரங்க, சாஜினியோட அம்மா தருண் குடியிருந்த வீட்டுக்கு அவசரமா வராங்க. அங்க வந்து பாக்குறப்போ வீடு கலைஞ்சிருக்கு. சாஜினியோட கழுத்துல துணி இறுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கு. சோ வீட்டுக்கு திருட வந்தவங்க சாஜினிய கொலை பண்ணிட்டு வீட்டை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கணும்னு தான் அப்போ எல்லாருமே நம்பி இருக்காங்க. தருண் மேலையும் யாருக்குமே எந்த சந்தேகமும் இல்ல. இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற வரைக்கும் தருண் ரொம்பவே அழுது கொண்டு இருந்திருக்கார். மனைவி மேல இருக்கிற பாசத்துல தான் தருண் ரொம்பவே அப்செட் ஆகிட்டார் என்று அப்போ போலீஸ் பெருசா எந்த கேள்வியும் கேட்காம போயிட்டாங்க. இறந்து போன சாஜினி உடலை போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு சம்பவ இடத்துல கிடைச்ச தடயங்களை எடுத்துட்டு போலீஸ் அங்க இருந்து கிளம்புறாங்க. இது நடந்து ஒரு நாள் கழியுது. அன்னைக்கு பிப்ரவரி 15 எல்லோருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி. காரணம் என்னன்னா தருண் அன்னைக்கு மிஸ்ஸிங் ஆகிறார். முதல் நாள் மனைவி கொலை, அடுத்த நாள் கணவர் மிஸ்ஸிங். சோ இந்த கேஸ்ல கொள்ளையடிக்கப்பட்டதையும் தாண்டி வேற ஏதோ ஒன்று இருக்கு என்பது போலீஸுக்கு அப்பதான் புரியுது. இந்த கேஸ் தருண் மிஸ்ஸிங் ஆனதுக்கு பிறகு 15 வருடங்களின் பின்னாடி தான் சால்வ் பண்ணப்பட்டிருக்கு. சாஜினி இறப்புக்கு காரணம் யார், தருண்குமார் எப்படி மிஸ்ஸிங் ஆனார், 15 வருடங்களுக்கு பின்னாடி வந்த ஒரு போன் கால் மூலம் இந்த கேஸ் எப்படி சால்வ் பண்ணப்பட்டது, வாங்க இப்ப பார்ப்போம். 2002 சாஜினி கிருஷ்ணா அவங்களோட குடும்பம் அகமதாபாத்தில் வாழ்ந்து வராங்க. சாஜினிக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க பேர் ராஜி கிருஷ்ணா. சாஜினியோட அப்பா கிருஷ்ணன் டெக்ஸ்டைல் ஒன்ல வேலை செஞ்சு வராங்க. அம்மா வங்கி ஒன்ல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆயிட்டாங்க. சாஜினியோட அம்மா ரிட்டையர் ஆனதுக்கு பின்னாடி சாஜினியும் பேங்க் ஒன்ல வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. நல்ல சம்பளம், நல்ல வேலை என்று சாஜினி நல்ல வசதியோட இருக்காங்க. அப்போ சாஜினிக்கு திருமண வயசு வருகுது. சாஜினியோட பெற்றோர் சாஜினிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாஜினி குடும்பத்துக்கு தருண்குமார் என்ற நபர் அறிமுகமாகிறார். தருண்குமாரோட குடும்பம் கேரளாவை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா ஜின்ராஜோட பிசினஸ் சரியா போகாததுனால கேரளால இருந்து மத்திய பிரதேசத்துக்கு குடி வராங்க. தருண் அகமதாபாத்ல இருக்கிற கல்லூரி ஒன்ல தான் அவனோட உயர்கல்வியை முடிச்சிட்டு இருக்கான். ஒரு வாட்டி கூடைப்பந்து விளையாடுறப்போ தருணோட மோதிர விரல் உடைஞ்சிருக்கு. அதனால தருணோட மோதிர விரல் கொஞ்சம் வளைஞ்சுதான் இருக்கும். ஏன் நான் இதை இப்ப சொல்றேன்டா, இதுக்கும் இந்த கேஸுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதை பின்னாடி பார்க்கலாம். கல்லூரி படிக்கிறப்போ தருணுக்கும் அனிதா என்ற ஒரு பெண்ணுக்கும் 4 வருடங்களாக காதல் இருந்திருக்கு. ஆனா அனிதா வேற சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்த காரணத்தால தருணோட காதல் விவகாரம் அவங்க பெற்றோருக்கு பிடிக்கல என்று சொல்லப்படுகிறது. இதனால ஆரம்பத்தில இருந்தே தருணோட வீட்டுல அவரோட காதலுக்கு எதிர்ப்பு தான் இருந்து வந்திருக்கு. கடைசியா குடும்ப பிரஷர் காரணமா அனிதா காதலுக்கு குட் பை சொல்லிட்டு வீட்டுல பார்த்த பொண்ணை தருண் கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருக்கான். அப்படி தருணுக்கு பார்த்த பொண்ணு தான் சாஜினி கிருஷ்ணன். ஆரம்பத்துல தருணுக்கு சாஜினிய பிடிக்கல என்றாலும் சாஜினி ரொம்ப வசதியான பொண்ணு, நல்ல வேலை, நல்ல சம்பளம். அதுக்காக தருண் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதா சொல்லப்படுகிறது. 2002 சாஜினிக்கும் தருண்குமாருக்கும் திருமணம் நடக்குது. இந்த திருமணம் கேரளால நடந்திருக்கு. பின்னாடி அங்கிருந்து அகமதாபாத்துக்கு இவங்க குடி வந்திருக்காங்க. அங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு எடுத்தும் தங்கி இருக்காங்க. தருண் திருமணம் பண்றப்போ அனிதா கர்ப்பமா இருந்ததா சொல்லப்படுகிறது. இதனால கல்யாணமாகி சில வாரங்களுக்கு பிறகு அனிதா கூட இருந்த தொடர்பு மறுபடியும் தொடர ஆரம்பிக்குது. இதனால சாஜினிய விவாகரத்து பண்ணிட்டு தன்னை கல்யாணம் பண்ணிக்கும்படி அனிதா தருண்குமார்கிட்ட கேட்டிருக்கா. இந்த முடிவு தருண்குமாருக்கும் ஓகேவாக தான் இருந்திருக்கு. சாஜினி கிட்ட தனக்கு விவாகரத்து தர சொல்லியும் இந்த திருமணத்துல தனக்கு விருப்பம் இல்லை என்றும் பெற்றோர் கட்டாயப்படுத்தினதால தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட என்றும் சொல்லி இருக்கான். ஆனா விவாகரத்துக்கு சாஜினி சம்மதிக்கல. சாஜினிக்கும் தருணுக்கும் பேங்க் அக்கவுண்ட் ஒன்னா தான் இருந்திருக்கு. சாஜினி சம்பளத்தை கூட தருண் அவனோட தேவைக்காக பயன்படுத்தி வந்திருக்கான். இப்படி போயிட்டு இருந்த சாஜினி தருணோட வாழ்க்கையில தான் அந்த
கொள்ளை சம்பவம் நடந்து மனைவி இறந்து போறாங்க. மனைவி இறந்து போனதை தருண்குமார் அவங்களோட குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களோட குடும்பத்துக்கு அப்ப வரைக்குமே தெரிஞ்சிருக்கல. கொலை நடந்த பின்னாடி காணாமல் போன தருணை கண்டுபிடிக்க போலீஸ் எவ்வளவு முயற்சி பண்ணியும் கண்டுபிடிக்க முடியாமலே போயிருக்கு. இந்த மிஸ்ஸிங்கால தான் போலீஸுக்கு தருண் மேல சந்தேகம் வந்திருக்கு. ஆனா அதை விசாரிச்சு உண்மை என்னன்னு தெரியணும்னா தருண் கிடைக்கணும். தருண் காணாமல் போன பின்னாடி சாஜினி பெற்றோர் தருணுக்கு சாஜினியோட கொலையில சம்பந்தம் இருப்பதாக சொல்லி ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்றாங்க. 2006 வரைக்குமே இந்த கேஸ்ல எந்த முன்னேற்றங்களும் இருக்கல. இந்த கேஸ் பற்றியும் யாரும் கண்டுகொள்றதாகவும் இல்லை. இதனால அப்போ குஜராத்தோட மத்திய அமைச்சராக இருந்த நரேந்திர மோடி கிட்ட சாஜினியோட அப்பா நேர்ல சந்திச்சு தன்னோட மகளோட கொலைக்கு நியாயம் வேணும் என்றும் அதற்கு காரணமான நபரை தண்டிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கார். இதனால 2006 மறுபடியும் இந்த கேஸ் ரீஓபன் ஆகுது. அதோட இந்த கேஸ் அப்போ ஜாயின்ட் கமிஷனராக இருந்த AK சர்மா கிட்ட போகுது. 2012 வரைக்கும் இந்த கேஸ்ல எந்த முன்னேற்றங்களும் ஏற்படாம இருந்ததுனால இந்த கேஸ் வேறு ஒரு DGPக்கு மாற்றப்படுகிறது. இவங்க பண்ணிய முதல் வேலையே இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரோடையும் போன் கோலை ஒட்டுக்கட்டது தான். இதுல தருண்குமார் எங்க இருக்கார் என்று ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும் என்று நம்பினாங்க. அப்படி பல மாதங்கள் முயற்சி பண்றப்போ தருணோட அம்மா அடிக்கடி தன்னோட சொந்த ஊரான கேரளாவுக்கு போயிட்டு அங்க இருந்து அகமதாபாத்துக்கு திரும்பி வராம கேரளாவுல இருந்து பெங்களூருக்கு போயிட்டு பெங்களூர்ல இருந்து தான் அகமதாபாத்துக்கு திரும்பி வரதை கண்டுபிடிக்கிறாங்க. சோ இவங்களோட சொந்த பந்தம் எல்லாம் அகமதாபாத்ல இருக்கிறப்போ இவங்க எதுக்காக பெங்களூருக்கு போறாங்க என்பதை போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. தருண் அம்மா யார் கூட எல்லாம் போன் பேசுறாங்க என்று செக் பண்ணி பார்க்கிறப்போ அடிக்கடி நிஷா பர்வீன் என்ற பேர்ல இருக்கிற ஒரு போன் நம்பர்ல இருந்து பேசுறது தெரிய வருகிறது. இதுதான் 15 வருடங்களுக்கு பின்னாடி இந்த கேஸ்ல வந்த முதல் பிரேக் த்ரூவா இருந்திருக்கு. அந்த கால் பெங்களூர்ல இருக்கிற ஒராக்கிள் என்று சொல்லப்படும் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஒன்றுக்கு சொந்தமா இருந்திருக்கு. அகமதாபாத்ல இருந்து பெங்களூருக்கு போய் அந்த கம்பெனியில விசாரிக்க முடிவு பண்றாங்க. 35,000 பேர் அந்த கம்பெனியில வேலை பார்க்கறாங்க. ஆனா யாரோட பேரும் தருண்குமார் ஜின்ராஜ் என்று இருந்திருக்கல. போலீஸ் தருணோட பழைய புகைப்படங்களை வச்சு பெங்களூர்ல இருக்கிற ஒராக்கிள் கம்பெனியோட வேற பிரான்ச்சஸ்ல போய் விசாரிச்சு பார்க்கிறப்போ புகைப்படத்துல இருக்கிற நபர் சாயல்ல ஒருத்தர் கம்பெனிக்கு அடிக்கடி வந்து போறதை பார்க்கறாங்க. அவரை பத்தி விசாரிச்சு பார்த்தப்போ அந்த நபரோட பேர் பர்வீன் பட்டாளி என்று சொல்லப்பட்டிருக்கு. சாஜினியை கொலை பண்ணிய பின்னாடி சாஜினியோட பணம் நகைகளை எடுத்துக்கிட்டு தருண் பெங்களூருக்கு தப்பி போயிருக்கான். அங்க அவனோட நண்பன் கூட தங்கி வேலை பார்த்திருக்கான். தன்னோட உண்மையான அடையாளத்தை வச்சு வேலை தேடினா ஒரு நாள் போலீஸ்ல பிடிபடுவோம் என்று தருணுக்கு தெரிஞ்சிருக்கு. இதனால அவனோட நண்பனோட சர்டிபிகேட்ஸ்களை வச்சு வருடத்துக்கு 22 லட்சம் சம்பளம் வழங்கக்கூடிய வேலை ஒன்றுல சேர்ந்து கொள்றான். அதோட தன்னோட தோற்றம் சொந்த அடையாளம் அத்தனையையும் மாற்றிக்கொள்றான். இந்த மாதிரி தன்னோட சொந்த அடையாளங்களை மாற்றி 15 வருடங்கள் பெங்களூர்ல வாழ்ந்து வந்ததா சொல்லப்படுகிறது. இந்த அடையாளத்தோட 3 வாட்டி வெளிநாட்டு பயணங்கள் கூட பண்ணினதா சொல்லப்படுகிறது. தருண் கைரேகை அடையாளங்கள் முன்னதா நான் சொன்னேன் இல்லையா, உடைந்த கைவிரல் மோதிரம் இதெல்லாம் வச்சு தருண்குமாரோட அடையாளத்தை போலீஸ் ப்ரூவ் பண்றாங்க. காதலர் தினம் அன்னைக்கு தருண் தன்னோட பழைய காதலி அதாவது அனிதாவுக்கு ஒரு பெரிய பரிசு தரப்போறதாக ப்ராமிஸ் பண்ணித்தாரான். அன்னைக்கு தன்னோட மனைவியை கொலை பண்ணிட்டு அனிதாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருக்கான். ஆனா ஒரு கொலைகாரனை கல்யாணம் பண்ணிக்க அனிதா தயாராயிருக்கல. அதனால என்ன பண்ணணும்னு தெரியாத தருண் கொலை நடந்த அடுத்த நாளே பெங்களூருக்கு தப்பி போயிருக்கான். நல்ல சம்பளம் சொகுசான வாழ்க்கை என்று 15 வருடங்களா வாழ்ந்து வந்த தருண் நிஷா பர்வீன் என்ற பெண்ணை திருமணம் பண்ணி 2 குழந்தைகளுக்கும் தகப்பனா இருந்து வாரான். கொலையொன்ன பண்ணிட்டு ஆள் மாறாட்டம் பண்ணி சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து வந்த ஒருத்தர் ஒரு கால் மூலம் 15 வருடம் கழித்து பிடிப்பட்டது இந்திய போலீஸுக்கு மட்டுமில்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இந்த கேஸ் ரொம்பவே வினோதமான ஒன்றுதான்.